தற்போது நுழைவாயில் பகுதியில் உள்ள அந்த தூண் கட்டி முடிக்கப்பட்டு அந்த தூணை தற்போது திறந்து வைத்துள்ளார். திறந்து வைத்த முதல்வர் அந்த நுழைவாய் பகுதியில் சென்று அந்த தூணை பார்த்ததுடன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு விருந்தினர் மாளிகைக்கு தற்போது சென்றுள்ளார். இவர் இன்று இன்னும் 2 நிகழ்ச்சிகள், அதாவது மாலை 4:05 மணி அளவில் இன்னொரு நிகழ்ச்சியிலும் இங்கு கலந்து கொள்கிறார். அதன் பிறகு நாகர்கோவில் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பூங்காவில் இருக்கக்கூடிய அங்கு நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியிலும் பங்கேற்க உள்ளார். தற்போது அரசு விருந்தினர் மாளிகைக்கு சென்றுள்ளார் முதல்வர். அங்கு ஓய்வெடுத்த பிறகுதான் அடுத்த நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்ளும். தற்போது அவர் 0 பாயிண்ட் பகுதியில் இருந்து வந்த தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து கன்னியாகுமரி 0 பாயிண்ட் பகுதிக்கு வந்த முதல்வர் அங்கிருந்து ரோட் ஷோ கடற்கரை சாலை வழியாக இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய திரிவேணி சங்கமம் போகக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய சாலை வரை ரோட் ஷோவாக வந்தது. அந்த நேரம் அந்த சாலை ஓரமாக மக்கள் கூட்டமாக நின்று அவரை வரவேற்றார். சாலையோரம் நின்ற மக்களுக்கு அவர் வந்த வாகனத்தில் இருந்து கைவீசி அவர்களையும் அவருடைய வரவேற்பை ஏற்று இந்த நிகழ்ச்சி இடத்தில் வந்து இங்கு விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர், கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் குளச்சல் சட்டமன்ற உறுப்பினர், பத்மநாபபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், பாராளுமன்ற உறுப்பினர் விஜயவசந்தர் உட்பட மக்கள் பிரதிநிதிகளும் அரசு அதிகாரிகளும் அவரை வரவேற்று இந்த நிகழ்ச்சியை முடித்து தற்போது அவர் அரசு விருந்தினர் மாளிகைக்கு ஓய்வெடுப்பதற்காக சென்றுள்ளார். விவரங்களுக்கு நன்றி மனு. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா வளைவை திறந்து வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இன்று நாளை என்று கன்னியாகுமரியில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளிலும் அவர் பங்கேற்க இருக்கிறார். தொடர்ந்து வரும் பல்வேறு செய்திகளை இனி அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல் நலம் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருவதாக அக்கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக உழைத்த நல்லக்கண்ணு இன்று